எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் வையன் சோலார் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சோலார் பேனலோட ஆரம்பகால வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பெறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சோலார் பேனல்ங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதேபோல் ஒரு சோலார் அரே என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட சோலார் பேனலை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு சோலார் அரேயில் எத்தனை பேனல் இருக்கணுங்கிறது நம்ம உருவாக்க போகிற சோலார் அமைப்பை பொறுத்தது. சூரிய ஒளி சோலார் பேனல் மேலே விழும்போது சோலார் பேனல் டிசி வோல்டேஜை நம்மளுக்கு தருது. நம்ம இன்வெர்ட்டர் உதவி கொண்டு அந்த டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக மாற்றிக்கிடுதோம். 1839 அலெக்சாண்டர் எட்மண்ட் பெர்கரஸ் என்பவர் சில பொருட்கள் மீது ஒளிப்பட்டு அது மின்சாரத்தை உருவாக்கன்னு கண்டுபிடித்தார். ஆனால் ஆரம்ப காலத்தில் இவை போதுமான அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி கொண்டும் திறனற்றதாக இருந்தது மற்றும் இவை ஒளியை அளவிட ஒரு கருவியாக மட்டுமே அப்போ பயன்பட்டது. 1839 1873 வரை அலெக்சாண்டர் எட்மண்ட் பெர்கரஸோட கண்டுபிடிப்பை யாருமே முன்னெடுத்து செல்லலை. 1873 வில்லோபி சுமித் ஜெலினித்த ஒளித்தாக்கின மின்சாரத்தை உண்டாக்கணும்னு கண்டுபிடிச்சார். 1876 கிறிஸ் ஆடம்ஸ் மற்றும் ரிச்சர்ட் எவன்ஸ் தி ஆக்ஷன் ஆஃப் லைட் ஆன் செலினியம் செலினியத்தின் மீது ஒளியின் செயல் என்று ஒரு கூற்றை சுமித்தின் முடிவை பயன்படுத்தி வெளியிட்டன. 1881 சார்லஸ் பிரிட்ஜ் முதல் வணிக சோலார் பேனலை உருவாக்கினார். இவருடைய பேனல் முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பேனலோட அதிக ஆற்றலை கொடுத்தது. 1939 ரசல் உல் நவீன சோலார் பேனல்களில் பயன்படுத்தக்கூடிய சோலார் செல்களை உருவாக்கினார். இதற்காக 1949 வடிவமைப்புக்கான காப்புரிமையும் பெற்றார். ரசல் உல் செல்களை பயன்படுத்தி 1954 பெல் லேபில் முதலாக வணிக ரீதியான சோலார் செல்கள் உருவாக்கப்பட்டது. 1957 முகமது மேடால் சிலிக்கான் சர்ஃபேஸ் பாஸ்பினேஷன் முறையை உருவாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் சோலார் பேனலோட எஃபிஷியன்சியை முறைப்படுத்துவது ஒரு சிக்கலான அமைப்பாகவே உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம சோலார் பேனலோட ஆரம்பகால வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரக்கூடிய வீடியோவில் அதனுடைய அடுத்த கட்டோட வளர்ச்சியையும் அதனுடைய பயன்பாட்டையும் நம்ம பார்ப்போம்.